ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆண்டுடைய கடைசி மாதமும் மிக முக்கியமான ஆன்மீக ஜோதிட மாதமாக அமைஞ்சிருக்கு. ஆண்டுடைய கடைசி மாதத்தில் கடைசி நாளான டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான ஆன்மீக முக்கியமான நாளாக வந்திருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை ஏகாதேசியானது வருது. வரக்கூடிய ஏகாதேசி மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி. இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசியை விட இந்த ஏகாதேசி பல மடங்கு சிறப்பான நாள். ஏன்னா இந்த நாளில் சொர்க்க கதவு திறக்கப்படும் அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும். இந்த சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பில் சொர்க்க கதவு திறந்து நமக்கும் நல்லது நடக்குமா அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கிரகங்கள் மூலிமா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறக்கிறது போல் உங்கள் லைஃப்லேயும் சொர்க்க கதவு திறக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஆண்டுடைய கடைசியாக இந்த ஒரு ஆன்மீக சார்ந்த ஜோதிட சார்ந்த விஷயம் இருக்கிறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய வருடத்துக்கும் தொடரும். அதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ராசிகளுக்கு நட்சத்திரங்களுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஆன்மீக ரீதியாக இது ஒரு சிறந்த நாள். இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் கன்னி ராசி உத்தர 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆளுமை திறனும் அறிவாற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து யோகமாக இருக்க போது. உங்கள் விரையாதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் கேந்திர பலத்தோடு சஞ்சரிப்பதால் வசதி வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உங்களுடைய செல்வாக்கு மெயினாக உயரும். தடைப்பட்டிருந்த வேலை இனி தடையில்லாமல் நடந்தேறும். தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் ஈடுபடக்கூடிய வேலைகளில் தடை தாமதம் என்று ஏற்பட்டாலும் கடைசியில் வெற்றியை உண்டாக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. எதிர்பார்த்த அனுகூலம் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பலதும் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உங்கள் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு மொத்தமாக விலகும். ஆரோக்கியமானது மேம்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். பழைய முதலீட்டில் இருந்து வர வேண்டிய ஆதாயம் இப்போ வரும். புதிய நம்பிக்கை ஏகாதேசிக்கு பிறகு பிறக்கும். எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல சேமிப்பை உருவாக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயம் செழிப்படையும். விளைச்சல் வழியே எதிர்பார்த்த ஆதாயம் சூப்பராக கிடைக்கும். இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு உத்தர 2-3-4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கன்னிராசி அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சாதுரியமும் சாமர்த்தியமும் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து நன்மைகள் ஏற்படும். இதுவரை தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்தேறும். சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட வைப்பார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு மொத்தமாக விலகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு ஏகாதேசிக்கு பிறகு சாதகமாகும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபமானது கிடைக்கும். சிலர்லாம் தங்கத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்து அனுபவசாலிகள் பாராட்டு கொடுப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பாதை தெரியும்.
தொண்டர்களுடைய பலம் கூடும், பணியாளர்களுக்கு தடைகள் விலகும், எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். ஏகாதேசிக்கு பிறகு தன குடும்பாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பொன்பொருள் சேரும், பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், கலைஞர்கள் நிலையில முன்னேற்றம் உண்டாகும், திறமையானது வெளிப்படும், வியாபாரிகளுக்கு கூட புதிய ஒப்பந்தமானது கிடைக்கும். ஸோ கன்னிராசி அஸ்தமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் இந்த ஏகாதேசியிலிருந்து கிடைக்க போது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்ப்பீங்க. உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியிலிருந்து முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. உங்கள் சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதோடு உங்கள் ஜீவன லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் செய்யக்கூடிய தொழிலில் பயங்கர முன்னேற்றமானது அடைவீங்க. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி மொத்தமாக விலக போகுது. எதிர்பார்த்த படம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பழைய கடன்களை அடைக்க முயற்சி பண்ணிங்கன்னா முடியும். முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றமானது பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதுவும் ஏகாதசியிலிருந்து ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் செயல்கள் இருக்கும். அதில் வெற்றியும் பெறுவீங்க. வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். ஆதாயமும் அதிகரிக்கும். சிலர்லாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியை மேற்கொண்டிங்கன்னா வெற்றி அடைவீங்க. சஸ்திர ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் இந்த டைம் உங்களுக்கு யோக டைமாக இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் நினைப்பது நடந்தேறும். நடக்கவே நடக்காது என்று கைவிட்ட வேலைகளை எதிர்பாராத மாற்றம் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். செல்வமும் செல்வாக்கும் உயரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். உடல்நலம் மேம்படும். அப்புறம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கம் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஆக மொத்தம் சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு வைகுண்ட ஏகாதசியுடைய பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு வைகுண்ட ஏகாதசியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஏகாதசி அன்னைக்கு செல்வ வள பெருக ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம்னா, பெருமாளுக்கு உகந்த இந்த 3 பொருட்களை ஏகாதசி அன்னைக்கு வாங்கி வைக்கணும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா புதிய வருடம் பிறக்கும்போது செல்வ வளம் பெருகும். ஸோ செல்வ வளம் பெருக வைகுண்ட ஏகாதசியில் என்ன பொருள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பரிகார முறையை தான் சொல்ல போகிறேன். அந்த பரிகார முறையை டீட்டெயில்டாக தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று 2 ஏகாதசி வரும். இந்த 2 நாட்களுமே பெருமாளை வழிபாடு செய்வது என்பது பேசிக்காக நல்ல பலனை தரும். ஆனால் வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடிய நீங்கள் மார்கழி மாதத்தில் இப்போ வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை கடைபிடித்தே ஆகணும். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த நாளன்னைக்கு சொர்க்கவாச திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்களையும் நடைபெறும். இந்த தினம் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது அடுத்த வருடம் உங்களுக்கு செல்வ நிலை பெருகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்வ நிலை பெருகுவதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த நாளில் பெருமாளுக்கு உகந்த 3 பொருட்களை வாங்கிறது தான். பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லப்படுவது துளசி இலை. துளசி இலையை ஏகாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது. அதனால் கடைகளில் காசு கொடுத்து ஏகாதசி அன்னைக்கு நாம் துளசியை வாங்கணும். துளசி எடு, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் இதையும் வாங்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது. புதிதாக ஏகாதசி அன்னைக்கு கடைக்கு போய் நீங்கள் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்ததை பெருமாளுடைய பாதங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் இந்த வாங்கின பொருட்கள்லாம் வைத்து நீங்கள் பூஜை பண்ணணும். பெருமாளுக்கு இந்த நாளில் அந்த மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்கி வைத்து பூஜை பண்ணிங்கன்னா
பெருமாளே உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் இதை மறக்காமல் செய்யுங்க. அதே போல் பக்கத்தில் என்ன பெருமாள் கோவில் இருந்தாலும் அந்த பெருமாள் கோவிலுக்கு போக மறக்காதீங்க. அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த சொர்க்கவாசல் வழியாக உள்ளே போய் பெருமாளை தரிசனம் பண்ணிங்கன்னா அதை விட உங்களுக்கு புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது. செய்த பாவமும் நீங்கும், புண்ணியமும் சேரும். அதனால் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டாக நிறைய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.